பகுதியை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 105வது பக்கம், 736ஆம் பக்கத்தில் இருக்கிறது. சங்கீதம் 105, 736ஆம் பக்கம், சங்கீதம் 105, 16லிருந்து 19 வசனங்கள். பக்கம் 736, சங்கீதம் 105, 16 to 19. சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆவியானவரே, இந்த வசனங்களை தந்தங்க நீங்க தான்ப்பா. இந்த நாளிலே போதகராயிருந்து நீர் எங்களுக்கு போதிப்பீராக. ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளாகவும் எங்களை வழி நடத்துவீர் என்று வார்த்தை சொல்லுகிறது. அதன்படி ஆவியானவர் அடியேனை ஆட்கொண்டு அடியேனுடைய நாவை, மூளை பகுதியை, இருதயத்தை ஆளுகை செய்து நீர் பேசும். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய செவிகளும் திறந்திருக்கட்டும், கண்களும் திறந்திருக்கட்டும். மனக்கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் அவருடைய இருதயத்திற்குள்ளாக பிரகாசிக்கட்டும். இருளுக்கு மத்தியிலே வெளிச்சமாய் கர்த்தர் எங்களை இந்த நாட்களை மாற்றிக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் நீரே உயர்ந்திரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த வசன பகுதி உங்களோடு கூட நான் பேசுவதற்கு முன்பதாக போன வாரத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு சொப்பனம், ஒரு கனவு, சபையை குறித்ததான ஒரு கனவு. அந்த காரியத்திலிருந்து தான் இந்த வசன பகுதியை நான் இந்த நாளிலே நான் தெரிந்தெடுத்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அந்த கிருபையை தந்தார். செவ்வாய்க்கிழமை இரவு நான் தூங்கும் பொழுது ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தில், அந்த கனவுல, நம்முடைய ஆலயத்தில், இதே இடம், நம்ம ஆலயத்தில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம ஆலயத்தில் எல்லாரும் எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி எல்லாருடைய கையிலையுமே பரீட்சை பேப்பர் இருக்குது. எல்லாம் டேபிள் போட்டு, இப்போ ஸ்கூலில் எக்ஸாம்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி டேபிள் போட்டு எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. எல்லாருடைய கைகளிலும் எக்ஸாம் பேப்பர், பரீட்சை தாள் இருக்கிறது. எல்லாரும் எழுதி கொண்டு இருக்கிறாங்க. எழுதி முடிச்சு பரீட்சையினுடைய அந்த கொஷின் பேப்பர்லாம் எழுதி முடிச்சு ஆன்சரை சப்மிட் பண்ணுவோம் இல்லைங்களா டீச்சர்கிட்ட. அந்த டைம் வரும்பொழுது ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சகோதரர் ஒருவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பரீட்சை பேப்பர் இருக்கும். பரீட்சை பேப்பர் ஒரு 4 பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஷீட், நம்மளுடைய தகவல்களை போட்டிருக்கிறதான முதல் பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தில் வந்து அதாவது பேர், ரெஜிஸ்டர் நம்பரு அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ள வேறு பக்கங்கள்லாம் இருக்கும். அப்போது ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் எழுதின பதிலை விட்டுட்டு வேற ஒருத்தர் எழுதின பதிலை எடுத்துக்கொண்டு வேற ஒருத்தருடைய பேப்பரை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இவருடைய பேரை வச்சுட்டார். அதாவது இவர் எழுதின மாதிரி இப்படி அவர் செஞ்சிட்டு இருக்கிறார் 2-3 பேர்கிட்ட. உடனே கடைசியாக இன்னொரு சகோதரர்கிட்ட அவர் போறார். போன உடனே அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆன்சர் ஷீட்டை பிடுங்கி அவர் எழுதினதை எடுத்து இவரோடதை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இவருடைய பேரை ஒட்டிக்கிட்டாரு. நான் சொல்றது புரியுதா? எழுதுனது வேறொரு சகோதரன், ஆனா பேர் யாருடைய பேரு? இவரோடது. இந்த மாதிரி 2-3 பேர்கிட்ட பிடிங்கிட்டே வர்றாரு. கடைசியா 4வது வர்றவர் வந்து என்ன பண்றாருன்னா பயங்கர கோபம் அடைஞ்சிடுறாரு. கோபம் அடைஞ்சு, அது எப்படி, நான் பரீட்சை எழுதியிருக்கிறேன், என் பேப்பர்ல யாரோட பேரை ஓட்டுறீங்க, உங்க பேர் எப்படி ஓட்டுறீங்கன்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்குது. இந்த வாக்குவாதத்தோட நான் எந்திரிச்சிட்டேன். எனக்கு புரியல, என்னாண்டவரே பரீட்சை, அதுவும் பரீட்சையில் இந்த மாதிரி எங்கே குடும்பம் நடந்திருக்கு. பப்ளிக் எக்ஸாம்லாம் கூட இப்படி நடக்காது, எந்த ஊர்லேயுமே இப்படிலாம் நடக்காது. ஆனால் இது என்ன, இது பேர் மாற்றப்படுகிறது. பரீட்சை எல்லாரும் எழுதுறாங்க, அதில் பேர் மாற்றப்படுகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட பகிர்ந்து கொண்டேன். அப்போ அப்பா சொன்னாங்க, நம்ம எல்லாருமே இந்த நாட்களிலே ஒரு பரீட்சை எழுதுகிற காலத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே we are going through a time of examination. கர்த்தர் நம்மை பரீட்சித்து பார்த்து, நம்மை சோதித்து பார்த்து, நம்மை ஆராய்ந்து பார்க்கிற நேரங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாய் புரிந்து கொள்ள வேண்டியது, பரீட்சைன்னு ஒன்று ரொம்ப பயம் நிறைந்தது அப்படின்றது கிடையாது.
அதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு சில கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த 10th எக்ஸாம் எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டளைகளை கொடுப்பாங்க, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. நல்லா படிச்சிருக்கிறவங்க கூட டீச்சர் சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு பயந்து நடுங்கி போய் தப்பாக எழுதிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. டீச்சர் பயமுறுத்துறதுக்குன்னே ஒரு சிலரை சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் கவனிக்கும் போது என்னை இது வரைக்கும் நான் நடந்த பயங்கரமான ஸ்கேம்லேயே பயங்கரமான ஸ்கேம் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தான். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதும் போது பிள்ளைங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, டீச்சர் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் முக்கியமாக எழுத போகிற பரீட்சை 10வது பரீட்சைன்னுவாங்க. 12th வந்தோன்னா அவங்க சொல்லுவாங்க, 10வது எழுதலாம் மேட்டரே கிடையாது, எவன் வேணால் பாஸ் ஆகலாம், நீங்கள் வாழ்க்கையில் 12வது பாஸ் ஆகிறது தான் வாழ்க்கையிலேயே முக்கியம்னுவாங்க. காலேஜ் வந்து செமஸ்டர் எழுதும் போது அவங்க சொல்லுவாங்க, 10வது 12வது படித்ததெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, செமஸ்டர் எக்ஸாம் நீ எழுதுகிற பார்த்தியா இதுதான் முக்கியம்னுவாங்க. அப்போ ஆக மொத்தம் இன்ன வரைக்கும் நான் அந்த 10, 12 காலேஜில் படித்தது ஒன்றுமே எனக்கு பிரயோஜனப்படலை. அப்போது இது வரைக்கும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வாதியாருங்க அஃப்கோர்ஸ் படித்து அந்த துறையில் வேலை செய்கிறவங்க இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே ஞானம், கல்வியினுடைய அந்த அறிவு புகட்டப்படுதோ இல்லையோ, கல்வியை குறித்த ஒரு பயம் தான் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு வருகிறது. நிறைய டீச்சர் பயமுறுத்தி பார்த்துருக்கிறீங்களா? 10th எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பயத்திலே ஒரு சில பிள்ளைங்க சூசைட் பண்ணி செத்து போயிடும். காரணம் என்ன அப்படின்னா மன உளைச்சல். அஃப்கோர்ஸ் பிசாசனுடைய போராட்டம் பின்னாடி இருக்கு நமக்கு தெரியும். ஆனால் டீச்சருங்க அப்படியே அந்த பிள்ளைங்களை அப்படியே பயம், ஏன்னா பயமுறுத்தினா ஒழுங்காக படிப்பாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. சரி, விரும்பி படிக்கணும். சரி, ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போது இந்த பரீட்சையை பற்றி பேசும்பொழுது அப்பா கிட்ட நான் சொன்னேன். அப்பா சொன்னாங்க, ஆமாம் நம்ம எல்லாருமே ஒரு பரீட்சையின் காலங்களுக்குள்ளாக போயிட்டுருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஒரு கட்டளை. என்ன அப்படின்னா, இதிலே இந்த பரீட்சையிலே ஆள் மாறாட்டம் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும், இந்த பரீட்சையிலே ஆள் மாறாட்டம் பண்ண முடியாது. என் கேள்வித்தாளை எடுத்து உங்கள் கேள்விக்கு உங்களுக்கு நீங்கள் பதில் அளிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர். ஐஏஎஸ் பரீட்சை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா 40 பேர்னா 40 பேருக்கும் 40 விதமான கொஸ்டின் பேப்பர் இருக்குமா. அப்போது இங்கே 2வது கேள்விக்கு இந்த பதில் அப்படின்லாம் அங்கே சொல்லலாம் முடியாது. ஏன்னா இவனுக்கு 2வது கேள்வியாக இருக்கிறது அவனுக்கு 40வது கேள்வியாக இருக்கும். இவன் தேடி கண்டுபிடிச்சி பதிலை சொல்கிறதுக்குள்ளே காப்பி அடிக்க முடியாது, பிட்டும் அடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. படித்தாதான் பாஸ் ஆக முடியும். இந்த மாதிரி பல பரீட்சைகள் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சை. இப்போ அதே போல தேவ பிள்ளைகளாக நம்ம எல்லாருக்குமே தேவன் எல்லாருக்குமே பரீட்சை வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான பரீட்சை. பில்லி ஆகிய எனக்கு வேற பரீட்சை, என்னுடைய மனைவி என் கூட தான் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு வேற விதமான பரீட்சை. நான் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் வந்தாலும் அவங்களுக்கும் என்னதான் வேற விதமான பரீட்சை. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பரீட்சை எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதில் முக்கியமான ஒரு ரூல் என்ன? ஆள் மாறாட்டம் பண்ண முடியாது. இதை குறித்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று மதிய வேளையில் நானும் தம்பிங்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார் ஜெபத்தில். அதில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஜெபிச்சோம், கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தோம். அப்போது ஒரு பெரிய ஒரு வளையம் ஒன்று இருந்ததை நான் பார்த்தேன். ஒரு பெரிய ஒரு வளையம். அந்த வளையம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. நம்ம இந்த கட்டடத்தை விட பயங்கர பெருசு. அந்த பெரிய வளையம் ஒன்று இருக்கிறது. அந்த வளையத்திற்கு இந்த பக்கம் நீண்ட வரிசையிலே நம்ம எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சவங்க, அப்புறம் நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாருடைய முகங்களையும் நான் பார்க்குறேன். எல்லாரும் வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த உயர்வான ஒரு வளையமாக இருக்குது. அந்த வளையத்துக்கு நேராக, அந்த வளையத்திற்கு உள்ளாக போகும்படியாக படிக்கட்டுகள் இருக்கிறது. அந்த படிக்கட்டில் ஒவ்வொருத்தராக ஏறுவதற்காக வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நல்லா கவனிக்கணும், வளையம், எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க, பரபரப்பு இல்லை, எல்லாரும் ரொம்ப பொறுமையாக நகர்றாங்க. அந்த ஒவ்வொருத்தராக அந்த வளையத்தின் வழியாக ஏறி, அந்த படியில் ஏறி அந்த வளையத்துக்கு அந்த பக்கம் வராங்க. அந்த வளையத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது எனக்கு தெரியல என்னன்னு, ஆனால் ஒரு பெரிய வளையம், படிக்கட்டு இருக்குது. எல்லாரும் வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் மெதுவாக அந்த படியில் ஏறி அந்த வளையத்தின் வழியாக தாண்டி மறுபக்கம் வருகிறத நான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் தம்பிக்கிட்ட சொல்லி இதுக்காக ஜோம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னோன்னா கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார், என்னோட பேசினார். வாசிக்கலாமா? மீகா
நம்ம தியானிக்க போகிறது மல்கியா நம்ம தியானிக்க போகிறது அந்த சங்கீதத்தில் சொன்ன வசனம் தான். ஆனால் இது எல்லாமே இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த தரிசனங்கள், இந்த சொப்பனங்கள் எல்லாமே அதை வைத்து தான் என்னால் பேச போகிறேன். ஆனால் நல்லா முழு கவனத்தோடு கேளுங்க. மல்கியா 3வது அதிகாரம் 2வது வசனம் 1105 பக்கம் இருக்கிறது. மல்கியா 3வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமா? ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். திரும்ப வாசிக்கலாம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு வசனம். இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னோன்னே, என்ன ஆண்டவரே இந்த வசனத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இதுலேருந்து என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னும் போது அதில் அந்த வார்த்தையை நான் ஆங்கிலத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறதுக்கு, இது வந்து இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ரிஃபைனர்ஸ் ஃபயர் அண்ட் ஃபுல்லர்ஸ் சோப். இதில் 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று அக்கினி, புடமிடுகிறதான அக்கினி. அடுத்ததாக வண்ணா. வண்ணானா யாரு? துணி துவைக்கிறவன். துணி துவைக்கிறவனுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னது? சோப்பு. சௌகாரம்னா சோப்பு. அதான் தூய தமிழில் சௌகாரான்னு போட்டிருக்கு. 2 காரியம். ஒன்று அக்கினி, இன்னொன்று என்னதுன்னா சோப். சோப்புனா அழுக்கை நீக்குவதற்காக பயன்படுத்துகிறதான அந்த பொருள். இப்போ இந்த 2 காரியத்தை குறித்து கர்த்தர் என்னோடு பேசினார். நீ பார்த்ததான இந்த வளையம் ஒவ்வொரு மனிதனையும் புடமிடுகிற அக்கினியை போலவும் ஒவ்வொரு மனிதனையும் சுத்திகரிக்கிற ஒரு சௌகாரத்தை போலவும் ஒவ்வொரு மனிதனும் இந்த புடமிடுகிற இந்த அனுபவத்தை தாண்டி வந்து ஆக வேண்டும். இதில் எந்த விதமான ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸே கிடையாது. ஆண்டவரே இந்த சர்க்கிள் எனக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புடமிடுகிற அக்கினி எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, என்னால் தாங்க முடியல, வேற ஏதாவது கொடுங்கன்னா சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதையில் அது நான் நல்லா கவனிக்கணும். இந்த 2 முதல்ல பார்த்த கனவு அது வந்து வேறு வேறு மனிதனுக்கு வேறு வேறு விதத்தில் கொஷின் பேப்பர் இருந்ததுன்னு சொன்னேன். ஆனால் 2வது இருந்ததான தரிசனத்தில் எல்லாரும் ஒரே விதமான வட்டத்தின் வழியாக, அந்த சர்க்கிள், அந்த பெரிய வட்டத்தின் வழியாக தாண்டி வந்தோன்னு சொன்னேன். அப்போ இது 2மே குறித்து நேற்று இரவு நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் தூங்கும் போது. ஏன்னா ஆண்டவரே இது வேற மாதிரி இருக்கு, ஆனால் 2மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு பரீட்சை அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடிந்தது. ஆனால் இது 2க்குமே வேற வேறு வித்தியாசங்கள் இருந்ததை நான் உணர்ந்தேன். அப்போ இரவு வேளையில் தேவனுடைய ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு காரியம் இது மாதிரி. முதலாவது, ஈச் அண்ட் இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவனை புடமிடுகிறதான நேரமும் அவனை அக்கினியினாலே சோதிக்கிற நேரமும் இந்த நாட்களிலே அதிகமாக உண்டாகும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் எல்லோரும் இணைந்து தேவனுடைய ஆவியினாலே இன்னும் புடமிடப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். முதலாவது இருந்தது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளின் வழியாக நாம் நடந்து வருவதும் தேவன் நம்மை அழைத்து வருவதும் அதன் நிமித்தமாய் நடக்கிறதான புடமிடுதலும் பரீட்சையும். 2வதா நாம் பார்த்தது இந்த வளையம் சொன்னேன், எல்லாரும் ஒரே வளையத்தின் வழியாக போகிறோம். அது தேவனுடைய ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஒரு புடமிடுகிற ஒரு அனுபவத்தின் வழியாய் நம்மை உடைத்து நம்மை மெதுவாக அந்த ப்ராசஸ் வழியா அந்த 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 வழியிலே நம்மை அழைத்து செல்ல அவர் திட்டமுள்ளவராயிருக்கிறார். சபைக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். நேற்று இரவு வேளையிலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இதை பேசினார். ஆகையினாலே நான் இந்த நாளில் பேச போகிறது இதை அடிப்படையாக வைத்து தான் பேச போகிறேன். அதனால தயவு செஞ்சு முழு கவனத்தோடு நான் பேசுறதுக்கு செவி சாய்க்கணும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு தூங்காதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு தூங்காதீங்க. தூங்குனீங்கன்னா 10th 12th கூட ஃபெயில் ஆகிட்டு போகலாம், ஆனால் வாழ்க்கையில் ஃபெயில் ஆனீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஃபெயில் ஆகிடுவீங்க. சரி, இதனால ஆண்டவரே இதை குறித்து நான் என்ன பேசணும், இந்த வார்த்தை எப்படி எனக்கு நீங்கள் எப்படி தெளிவுபடுத்துவீங்க அப்படின்னும் போது கர்த்தர் இந்த பகுதியை நம்ம வாசித்த இந்த பகுதியை கொடுத்தார். யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதுலேயும் இந்த 19வது வசனம் தான் ரொம்ப பிரதானமாக நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம். கர்த்தர் சொன்ன வார்த்தை. திரும்ப வாசிக்கலாமா? சங்கீதம் 105:19 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த நாளிலே நான் 5 விதமான பரீட்சைகளை குறித்து உங்களோடு பேச போகிறேன். The tests
that refine and reveal who you are. நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி உங்களை புடமிட்டு உங்களை பரிசுத்தமாக்குகிற 5 விதமான பரீட்சைகளை குறித்து உங்களோட நான் பேச போறேன். நல்ல கவனமா கவனிக்கணும். இந்த 5 விதமான பரீட்சையும் நம்ம பாஸ் ஆனாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. வெறும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால மாத்திரம் இல்ல, 5 விதமான பரீட்சைகள் நமக்கு இருக்கிறது. இதனால என்னோடு கூட நல்ல தெளிவா கவனிங்க. நிச்சயமா தேவன் நம்மோடு கூட பேசுவார். முதலாவது, கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான சவால் நிறைந்த சூழ்நிலைகள் உள்ள, ஒருவேளை அது குழப்பம்னு நீங்க நினைக்கலாம், அது ஒருவேளை ஒரு தோல்வியா இருக்கலாம், அது பலவீனமா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுது தெரியுங்களா? சவால்களாக கொடுக்கப்படுகிறது. என் பிள்ளைக்கு நான் கொடுக்கிறதான சவால், என் பிள்ளை இந்த சூழ்நிலையிலே உறுதியாய் இருப்பானா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை புடமிடுகிறதான சூழ்நிலைகளாக பார்க்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை பல இடங்களிலே மனிதர்களை புடமிட்டதை வாசிக்கிறோம். அதில் பிரதானமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யோசேப்பை குறித்து. யோசேப்பு தான் இந்த நாளில், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து தான் இந்த நாளில் ஒரு சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது 3 விதத்திலே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. முதலாவது, நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, நம்ம கையில் இருக்கிற பைபிள். இரண்டாவதா, தேவனுடைய வார்த்தை மாம்சத்திலே வெளிப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரையும் என்னன்னு சொல்றோம்? தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறோம். மூன்றாவதா இருக்கிற தேவனுடைய வார்த்தை, இது prophetic word ஆர் ரேமா வார்த்தை என்று சொல்லுகிறோம். இந்த ரேமா வார்த்தைன்னா என்ன அர்த்தம்? ஆவியானவராலே ஒருவேளை நம்மிடத்திலேயோ இல்லை வேறொரு மனிதர் மூலமாகவோ நம்மிடத்திலே நமக்காக தேவன் பேசுகிற வார்த்தை. இன்னைக்கு ஆராதனையில் தேவன் என்ன பண்ணாரு? ஒரு ரேமா வார்த்தையை கொடுத்தார். நான் சொல்றது புரியுதுங்களா? அதை நம்ம தீர்க்க தரிசனம்னு சொல்றோம், ஆனால் அதனுடைய ஒரிஜினல் வார்த்தை, அதனுடைய ஒரிஜினல் பதம் என்ன தெரியுங்களா? ரேமா வார்த்தை. தீர்க்க தரிசனங்கள்னு சொல்றதை விட அதை வெளிப்பாடுகள்னு சொல்லலாம். சபைக்காக கர்த்தர் கொடுக்கிறதான ரெவலேஷன், வெளிப்பாடு. ஸோ இப்போ 3 விதங்களிலே கர்த்தர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஒன்று, வசனத்தின் மூலமாய் நம்மோடு தினமும் பேசுகிறார். இரண்டாவதா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் தினம்தோறும் நம்முடைய காதுகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. மூன்றாவதா, தேவனுடைய ஆவியானவர் சூழ்நிலைகளினாலும் மனிதர்களினாலும் ஊழியக்காரர்களினாலும் பாடல்களினாலும் வேறு பிரசங்கங்கள் மூலமாகவும் தேவனுடைய ஆவியானவர் நம்மளோட என்ன பண்றார்? பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸோ 3 காரியங்கள். புரிஞ்சதுங்களா? சரி, இப்போ இந்த 5 விதமான பரீட்சைக்கு நேராக வரலாம். ஏன்னா வார்த்தையை வச்சு தான் இந்த 5 விதமான பரீட்சையும் நடக்க போகிறது. முதலாவதா, நேரத்திற்கான பரீட்சை, the test of time. நேரத்திற்கான பரீட்சை. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம நல்லா கவனிக்கும் பொழுது, யோசேப்பு அவன் சொப்பனம் பிறந்து சிறு வயதிலே வாலிப பிள்ளையாய் அவன் சொப்பனம் காண ஆரம்பித்த நாட்களிலிருந்து அவன் ஒரு அதிபதியாய் மாற்றப்பட்டு பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே வந்து மாறும் அளவும் அவனுடைய லைஃப்ல வந்ததான காலங்கள் வந்து கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட ஆண்டுகள். அது தோராயமாக தான் இருக்குது. நான் எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியல, ஏன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட 25 இயர்ஸ். எது தெரியுங்களா? அவனுக்கு முதலாவது காண்பிக்கப்பட்ட தரிசனம், சொப்பனம், தரிசனம்னு சொல்ல முடியாது, சொப்பனம், கனவு. என்ன கனவு அவன் பார்த்தான்? முதலாவது அவன் பார்த்த கனவு என்னதுங்க? சொல்லுங்களேன், என்னது? நம்ம எடுத்து வாசிச்சோம்னா நமக்கு டைம் ஆகும், ஏன்னா நிறைய நான் கவர் பண்ணும். சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள். இது எல்லாம் நட்சத்திரம்லாம் வந்து என்ன பண்ணுதான்? இந்த சூரியனுக்கு முன்னாடி வந்து வணங்குதான். இவனை வணங்குது, யோசேப்பை வணங்குது. இப்போ அதுக்கப்புறம் வந்து அரிக்கட்டு இல்லைங்களா? அரிக்கட்டு வெட்டி வச்சிருக்கிறாங்க. இவனுடைய சகோதரர்கள் எண்ணிக்கையில் இருக்கிறதான அரிக்கட்டு இவனுடைய அரிக்கட்டை வணங்குகிறது. இது சொன்ன உடனே எல்லாரும் அவங்க வீட்டில் அவங்க அப்பா முத கொண்டு அவளை திட்டுறாங்க, லூசு பையில, உங்கள் வீட்டில் கடைசியாக பிறந்திருக்கிற கடைசிக்கு முந்தின பையன், அது எப்படி நாங்கள்லாம் என் அப்பா அண்ணனுங்களாம் வந்து உன் காலில் விழுந்து வணங்குவாங்களா? இது அவன் மனசுக்குள்ளே வச்சுட்டான். ஆனால் அவன் பார்த்த அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆனது. 25 இயர்ஸ், 25 வருடங்கள். இந்த 25 வருடத்தில் யோசேப்பு ஒருவேளை தன்னுடைய பொறுமையை இழந்திருக்கலாம் இல்லைங்களா? அடுத்ததா, என்ன ஆண்டவரை இப்படி சொப்பனம் காமிச்சிங்களே, நான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி தேவனை நோக்கி அவன் முறுமுறுத்திருக்கலாம். அதுவும் செய்யலை. பொறுமை இழந்திருக்கலாம்,
பொறுமையையும் இழக்கல. மாறாக எந்த இடத்திற்கெல்லாம் போனானோ, அவனுடைய அண்ணன்கள் அவனை பிடிச்சி கிணத்துல போட்டப்பையும் சரி, அவனுடைய அண்ணனுங்க அவனை கிணத்திலிருந்து தூக்கி பிஸ்னஸ் பீப்புள் வியாபாரம் செய்யறவங்க கிட்ட வித்தப்பையும் சரி, அங்கிருந்து அவனை தூக்கிட்டு போய் போத்திபாரனுடைய வீட்டில் வேலைக்காரனா வைத்தப்பவும் சரி, போத்திபாருடைய வீட்டிலே தவறாக குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போனப்பையும் சரி, ஜெயிலிருந்து பல ஆண்டுகளாக கழித்து திரும்ப பார்வோனுடைய அரண்மனைக்கு வந்தப்பையும் சரி, ஒரு இடத்துலையும் அவன் முறுமுறுத்தது போல நம்ம வாசிக்கிறதே இல்லை. ஒரு இடத்திலும் தன்னுடைய பொறுமையை இழந்ததாக நம்ம வாசிப்பதும் இல்லை. ஒரு இடத்திலும் கர்த்தர் விதமாய் சொன்னாரே, ஏன் என் வாழ்க்கையில இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லி கேள்வி கேட்டு விசுவாசத்திலே சோர்ந்து போனதாக ஒரு இடத்திலும் வசனத்துல நம்ம பார்க்கல. காரணம் என்ன தெரியுங்களா? he knew, அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது, கர்த்தருடைய வார்த்தை குறிப்பிட்ட காலம் நிறைவேறும் அளவும் அவனை புடமிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தேவன் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துலயும் ஆண்டவர் கொடுத்தாரு, உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலையும் கொடுத்தாரு, சர்ச்சுக்கும் மொத்தமா ஒரு வசனத்தை கொடுத்தாரு, உங்களோடையும் தினந்தோறும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா சில நேரங்களிலே நம் வாழ்க்கையில பார்க்கிறதான சூழ்நிலைகளும் காரியங்களும் என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? ஒரு விதமான பலவீனத்தை, ஒரு சோர்வை ஏற்படுத்தி கொஞ்ச நாளில் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம், பொறுமையை இழந்து போகிறோம். ஆண்டவர் இப்படி ஒன்று காண்பிச்சாரே, ஏன் இன்னும் நடக்கலன்ற கேள்விகள் வருகிறது. ஆண்டவர் விதமாய் சொன்னாரே, உண்மையாலுமே சொன்னது தேவன் தானா, இல்லை உண்மை நான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டேனா? உண்மையாலுமே ஊழியக்காரங்க சொன்னாங்களா, இல்லை அவங்க சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டாங்களா? இப்படி பல கேள்விகள் நம்மிடத்துல வருவதனாலே சரியான நேரங்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்ம இழந்து விடுகிறோம். ஸோ முதலாவதா நீங்க எழுத இருக்கிறதான பரீட்சை என்ன தெரியுமா? டைம், காலத்திற்கான ஒரு பரீட்சை. ஒரு சில வாக்குத்தத்தங்களை, ஒரு சில நன்மைகளை கர்த்தர் ஒரு சில காலங்களிலே நிறைவேறும்படியாகவே வைத்திருப்பார். அதற்கு முன்பாக நீங்கள் துரிதப்படுத்தினாலும், நீங்க அவசரப்படுத்தினாலும் அது உங்களுக்கு வரப்போவது இல்லை. அவசரப்பட்டு துரிதப்பட்டீங்கன்னா அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொண்டு வரும். பரீட்சையில பாஸ் ஆகிறதுக்கு பதிலாக பரீட்சையில தோற்று போய் விடுவீர்கள், தோல்வி அடைவீர்கள். அப்போ தேவன் நமக்கு 10,000 வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். எல்லா வாக்குத்தத்தமும் உடனே நிறைவேறணும்ன்ற அவசியம் இல்லை. உடனே நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆனால் ஒரு சில வாக்குத்தத்தங்கள் ஒரு சில காலங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு சில காலங்கள் நிறைவேறும் அளவும் நாம் பொறுமையை காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது ஒரு சில காலம்ன்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நேற்று போன வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சகோதரோட பேசிக்கிட்டு இருந்தோம். அவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் நிச்சயமா செய்வார். எப்போ பில்லி செய்வாரு? வயசான காலத்திலயா? இப்படி ஒருவேளை ஆபிரகாம் கேள்வி கேட்டிருந்தாருன்னா இஸ்ரவேல்ன்ற ஒரு ஊரே வந்திருக்காது, ஒரு தேசமே வந்திருக்காது. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட எந்த வயசுல சொல்றாருங்க? 85 வயசுல சொல்றாரு. அப்போ நல்லா கவனிக்கணும். 85 பொதுவா அந்த நீங்க ஒரு 60 தாண்டிட்டாலே ஏன்னா நம்மளுடைய நினைப்புல என்ன தெரியுங்களா? இப்பெல்லாம் அவன் 50 தாண்டறதே பெருசுங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடுது, பொட்டுன்னு எல்லாம் போயிடுறாங்க. ஆண்டவர் எனக்கு 50 ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம், அனுபவிக்கவே முடியாது. பாருங்க, இதுதான் மனிதனுடைய இருதயத்தில் வருகிறதான சந்தேகம். அப்ப முதல் பரீட்சையிலே அவுட், ஃபெயிலு. முதல் பரீட்சையே முட்டமா இருக்கு. ஏன்? முதல் பரீட்சை என்ன தெரியுங்களா? தேவன் வைத்திருக்கிற காலத்திற்காக உங்கள் ஆத்துமா காத்திருக்கிறதா? அப்ப தேவனிடத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதம் ஒருவேளை தாமதமாகுதுன்னு சொல்லி சொன்னா நீங்க கேட்கணும், ஒருவேளை தேவன் இதை எனக்கு ஒரு காலத்திற்காக வைத்திருக்கிறீரா, இல்ல இந்த காலத்துல நடக்கணுமா? வாக்குத்தத்தங்கள், பல வாக்குத்தத்தங்கள் வரலாம். ஆனா சரியான காலங்களிலே வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது அது நமக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும், தேவனுடைய நாமத்திற்கும் அது மகிமையை ஏற்படுத்துவதாக இருக்கும். ஸோ முதலாவது பரீட்சை யோசேப்புக்கு இருந்த முதல் பரீட்சை என்னதுங்க? த டெஸ்ட் ஆஃப் டைம். காலத்தை தன்னுடைய காலத்தில் ஜாக்கிரதையா இருந்து பொறுமையோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி காத்திருந்ததான ஒரு இருதயம். அவன் சோர்ந்து போகல. ஏன் 25 வருஷம் சும்மாவா? யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர்லாம் ஒரு சில அற்புதத்துக்காக டெஸ்பரேட்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் 1 மாசம் கிடக்கிறதே பெருசு. ஆனா இவனுக்கு
வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாகவும் எதிர்மறையாகவும் நடக்கிற அவனுக்கு 25 வருடங்கள், தோராயமா அப்ராக்சிமேட்லி 25 வருடங்கள் கழித்து அவன் கண்ட கனவு நிறைவேறுது. ஆனால் அவன் நடுவில் சோர்ந்து போகல, தேவனை முறுமுறுக்கல, விசுவாசத்தை அவன் இழந்து போகல. ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம எல்லாருக்கும் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒரு சில வாக்குத்தத்தங்கள் ஒரு சில காலங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே எந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷம் நிறைவேற போகுது, எந்த வாக்குத்தத்தம் வெகு சீக்கிரத்தில் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி தேவன் நிச்சயமா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் அது வரைக்கும் காலத்திற்கான பரீட்சையில தோற்று போக கூடாது. நல்லா கவனிக்கணும். முதலாவது என்ன சொன்னாங்க? காலத்திற்கான பரீட்சை. இரண்டாவது விசுவாசத்திற்கான பரீட்சை, டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். இந்த ரெண்டாவதா நான் பார்க்கிறதான இந்த காரியத்தில் இந்த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் நம்மளை என்ன பண்ணுன்னா, பொதுவாக இது பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு காரியம். ஆண்கள் ஆண்கள் விசுவாசத்தில் பெரிய ஆட்கள்லாம் சொல்ல முடியாது. பெண்களுக்கு விசுவாசத்தில் ஈஸியாக தளர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு இருக்கிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக சைக்காலஜிக்கலாக சொல்லணும் அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மூட் ஸ்விங்னா என்னன்னா, ஒரு நேரத்தில் ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. காலையில் கோபமாக இருப்பாங்க, ராத்திரி பார்த்தீங்கன்னா செம சந்தோஷமாக இருப்பாங்க. இதனாலேயே கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனை வரும். நான் 10 வருஷமாக அனுபவிச்சதெல்லாம் சொல்கிறேன். ஸோ காலையில் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. சரி, காலையில் சந்தோஷமாக இருக்காங்க, சாயங்காலம் போய் என்ன பண்ணுவோம்? சந்தோஷமாக அவங்களோட பேசுவோம்னா, காலையில் என்ன, எதுக்கு வந்தீங்க இப்படின்ற கேள்வி வரும். நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களை தேவன் உருவாக்கின விதமே அப்படிதான். மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம். மூட் ஸ்விங்னா என்னன்னா, காலையில் ஒரு மூடு இருக்கும், சாயங்காலம் ஒரு மூடு இருக்கும், அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு வேற ஒரு யோசனையில் இருப்பாங்க. தவறு கிடையாது, அவங்களுடைய மூளை அப்படி தான் இயங்கும். ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை, இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில் எப்படி இருந்தோமோ நைட் வரைக்கும் அப்படியே தான் இருப்போம். ஜாலியாக ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னா சாயங்காலம் வரைக்கும் பாட்டு பாடின்னு இருப்போம். காலையில் அழ ஆரம்பிச்சோன்னா சாயங்காலம் வரைக்கும் நமக்கு மனசு உடஞ்சே தான் கிடக்கும். ஸோ ஆகையினாலே இது ஆண் பெண்ணுடைய வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய. ஆனால் இதை சரி செய்யறதுக்கு தான் தேவன் என்ன கொடுக்குறாரு தெரியுங்களா? விசுவாசம்னு ஒன்று கொடுக்குறாரு. விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. உன் மூடு என்ன நிலைமைக்கு மாறினாலும், உன்னுடைய எமோஷன்ஸ், உன்னுடைய உணர்வுகள், சிந்தையிலே உனக்கு வரக்கூடியதான உணர்வுகள் எந்த நிலைக்கு மாறிக்கொண்டே இருந்தாலும், நீ தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிறதான விசுவாசம் ஒரு நாளும் மாறக்கூடாது அப்படின்ற பரீட்சை ரெண்டாவது பரீட்சை. ஆனா நமக்கு எப்ப நல்ல மூடு இருக்கும்? ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு சாத்தியமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும் போது சந்தோஷமான ஒரு மூடு இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னதுக்கும் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னும் போது மூடு எப்படி இருக்கும்? உருன்னு இருப்போம், ரொம்ப கோபத்தோட இருப்போம். ஆண்டவர் சொல்லியும் ஒன்றும் நடக்கலை, பாஸ்டர் கிட்ட ஜெபிச்சும் ஒன்றும் நடக்கலை, நானும் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டும் ஒன்றும் நடக்கலை. அப்போ நிறைய பேருக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் மேலே தான் நம்பிக்கை இருந்திருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏன் 40 நாள் முடிச்சும் இன்னும் பதில் வரல? தேவன் சொன்னார் அவங்ககிட்ட 40 நாளில் தரப்போறேன்னு. அப்போ 40 நாளில் வேற ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் மாறி இருக்கலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற. உண்மையிலுமே சொல்லணும்னா, என் வாழ்க்கையில் 40 நாளில் எனக்கு தேவன் தைரியத்தை கொடுத்தார். நான் ஒரு சிலர் இடத்துல நான் ரொம்ப தைரியமாக பேசுவதற்கு நான் பயப்படுவேன். அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்கலாம் நான் பயப்படுவேன். ஆனால் அந்த 40 நாளில் போன வாரத்தில் நான் ஆரம்பிச்சு பார்த்தேன், ஆண்டவர் இந்த 40 டேஸில் எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியம், நான் பேசுகிற வார்த்தையை தைரியமாக பேசுவதற்கான ஒரு அதிகாரத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன். போன வாரத்திலாம் நான் நிறைய பேரோட ஒரு சில விஷயங்களை கன்விக்ட் பண்ணணுன்ற வேண்டிய விஷயத்தை நான் தெளிவாக பேசினேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னால் காயம் உடஞ்சிருவாங்களோ, ஆவியானவர் பேசிகிட்டே இருப்பார் உள்ள. ஆனால் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தைரியம் இருக்காது. ஏன்னா அவங்க பில்லியை பற்றி என்ன நினைப்பாங்க இல்லையா? பில்லி ரொம்ப சாஃப்டான பர்சன். இந்த வார்த்தையை சொன்னால் பில்லி ரொம்ப கடினமான மனுஷனா போல மாறிடுவான்றனால ஏன் இமேஜை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லாமலே இருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கே தெரியல. ஆனால் அந்த 40 நாட்களுடைய முடிவு, அந்த நாட்கள் 40 நாள் முடிஞ்சதுலேருந்து தேவனுடைய ஆவியானவருடைய இருதயத்தில் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் மற்றவருக்காக நான் ஜெபிக்கும் போதோ சொல்லும் போதோ நான் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்லிவிடுவேன், நீங்கள் கோச்சிக்கிறீங்களோ கோச்சிக்கல அதை பற்றிலாம் கிடையாது, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆவியானவர் சொல்லுவது இதுதான், இப்படி தான் செய்யணும். இல்லை தேவன் உங்ககிட்ட பேசுகிறத நீங்கள் கேளுங்க, இல்லை நான் சொல்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. ஸோ என்று சொல்லி ஒரு தைரியத்தை தேவன் தந்தார். ஸோ இது என் வாழ்க்கையில் நடந்த மாற்றம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஜெபித்து வரல, நடக்கலைன்னு ஒன்று என்ன ஆயிடுதுங்க?
இந்த மூட் ஸ்விங்ஸ் மாதிரி தான். மூட் ஸ்விங்னா என்னன்னா, ஸ்விங்னா என்ன தெரியுங்களா, இப்படி ஆடினே இருக்கிறது. இந்த ஊஞ்சல் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்விங்கு. ஸ்விங் ஒரே இடத்துல, ஊஞ்சல் ஒரே இடத்துல இருக்குமா, இந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்ததுன்னா அடுத்த நிமிஷம் எங்க ஆயிடும், இந்த பக்கம் போயிடும் ஊஞ்சல். அதே மாதிரி தான் இன்னைக்கு அநேகருடைய எண்ணங்களும். நல்ல உச்சியில சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு மணி நேரத்தில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அப்படியே அவங்கள வேற ஒரு திசைக்கு கொண்டு போயிடும். சந்தோஷமா இருக்கிறவன் 1 மணி நேரத்தில் துக்கமாயிடுவான், துக்கமா இருக்கிறவன் 1 மணி நேரத்தில் திடீர்னு சந்தோஷமா இருப்பான். இது என்னங்க புரியவே இல்லையே. ஆனா இப்படிப்பட்ட இந்த சிந்தையிலே மாறிக்கொண்டிருக்கிறதான மாறாட்டம், புத்தி மாறாட்டம், இதுக்கு நடுவுல கர்த்தர் நமக்கு என்ன பரிச்சு வைக்கிறார் தெரியுங்களா? உன் புத்தி எப்படி மாறினாலும் சரி, உன் சிந்தனை என்ன மாறினாலும் சரி, உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி மாறிக்கிட்டு இருந்தாலும், உன் விசுவாசம், நீ என் மேல, என் வார்த்தையின் மேல வச்சிருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் மாறவே கூடாது. இதுதான் யோசேப்புக்கு இருந்ததான் அடுத்த பெரிய ஒரு சேலஞ்ச். அவனோட லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அநியாயமா நடந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் யோசேப்பு கிட்ட ஒரு குறைன்னு சொன்னா நான் என்ன தெரியுங்களா சொல்லுவேன், இது பைபிள்ல குறை எங்கேயுமே இல்லை. இன்ஃபேக்ட் ஜீசஸோட கம்பேர் பண்ற அளவுக்கு பைர உத்தமன்னு சொல்லி யோசேப்புலாம் சொல்லப்படுறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய குறை என்ன அப்படின்னா, அவங்க அண்ணனுங்களை பற்றி அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கறது. இது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட பிறக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுவோம், நம்ம ஒழுங்கா இருப்போம், ஆனால் கூட பிறந்தவங்க அநியாயம் பண்ணும்போது என்ன பண்ணுறது, வீட்டில் போய் போட்டு கொடுக்கறது. இதனால தான் அவங்க அண்ணனுங்க காண்டாயிருக்காங்க. அதுக்கு தான் கோவம், என்னையவா போட்டு கொடுக்குற. ஒருவேளை யோசேப்பு என்ன பண்ணியிருக்கலாம், இது என்னோட சஜஷனுங்க, பைபிள்லாம் இப்படி கிடையாது, நான் யோசிச்ச ஒரு என்னோட இமேஜினேஷன். ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னுடைய அண்ணனுங்கெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள கொஞ்சம் திருத்த மாட்டீங்களா அப்படின்னு ஒருவேளை தேவனிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் போய் யாக்கோபு அவங்க தகப்பன் இடத்துல பேசுனதுனால தான் பெருசாக அவனுங்களுக்கு கோவம்லாம் எரிச்சல்லாம் வந்து. சரி, அது போகட்டும். இப்போ கவனிக்கணும், இந்த இவனுக்கு நடந்தது எல்லாமே அநியாயம். முதலாவது அவன் சொப்பனம் பார்த்தது அவனுடைய, அவனுக்கு என்ன பெரிய ஒரு ஆசையா சொப்பனம் பார்க்கணும்னு கிடையாது, அவனுக்காக வந்துச்சு. அதை சொன்னான். கிணத்துல தூக்கி போடுறதும் அநியாயம். அடுத்ததா சொந்த சகோதரன் சொந்த ரத்த உறவுல பிறந்தவனை வியாபாரக்காரங்கிட்ட விற்கிறது அநியாயம். அங்க போய் போத்திபாருடைய வீட்டில் வேலைக்காரனா இருக்கிறது அநியாயம். ஏன்னா இவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா எங்க பிறந்தவன், ஆபிரகாமுடைய வம்சத்துல பிறந்தவன், இப்ப எங்க இருக்கிறான், வேலைக்காரனா இருக்கிறான், அதுவும் அநியாயம். அதை விட கொடுமையான இன்னொரு கொடுமை என்னதுங்க, அங்க பாவம் செய்வதற்கு போத்திபாருடைய மனைவியால அழைக்கிறது இன்னொரு அநியாயம். அதுல இருந்து தப்பிச்சு ஓடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளான்னு பார்த்தா அது போய் ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டு, அதை விட இன்னும் பெரிய அநியாயம். இப்படி அநியாயத்தினுடைய லெவல் பார்த்தீங்கன்னா, இன்டென்சிட்டி ஆஃப் அநியாயம் யோசேப்புடைய வாழ்க்கையில அதிகமாயிட்டே இருந்துச்சே ஒழிய குறையவே இல்லைங்க. ஆனாலும் அவன் தேவன் மேல இருந்ததான விசுவாசம் ஒரு நாளும் மாறவே இல்லை, குறையவே இல்லை. அநியாயம் அதிகரிச்சது, ஆனா இவன் தேவன் மேல வச்சிருந்ததான விசுவாசம் ஒரு நாளும் மாறவே இல்லை. அப்ப கர்த்தர் இந்த நாட்களிலே முதலாவது காலம், டெஸ்ட் ஆஃப் டைம், காலத்தினுடைய பரீட்சை. ஒரு சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு சில காலங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவதா டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச பரீட்சை. இந்த விசுவாச பரீட்சையில தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த மூடு இருந்தாலும் சரி, எந்த எமோஷன் இருந்தாலும் சரி, சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் சரி, அநியாயத்திற்கு மேல அநியாயம் அடுக்கிக் கொண்டே போய்கிட்டே இருந்தாலும் சரி, கர்த்தர் செய்வார் என்கிறதான விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில இதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த நாட்களிலே தேவனுடைய நிறைவு உங்க வாழ்க்கையில உண்டாகணும்னு சொன்னா, ஃபீலிங்ஸ், உணர்வுகள் உடைய அடிப்படையில் இருக்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்போ தெரியுமா நிறைவேறும், விசுவாசம் இருதயத்தை நிறைஞ்சிருக்கும் போதுதான். இன்னைக்கு எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கிறோம், எமோஷனல் ஆயிட்டாங்க. எமோஷனல் என்னதுங்க, எமோஷனல் என்ன தெரியுங்களா, உணர்ச்சி வசப்படுறோம், உணர்ச்சி வசத்திலே தான் இருக்கிறோம். ஆனா உண்மையான கிறிஸ்தவன் உணர்ச்சி வசப்படுற கிறிஸ்தவன் அல்ல, அவன் விசுவாசத்தில் வாழ்கிற கிறிஸ்தவன். யோசேப்பு உணர்ச்சி வசப்பட்டவனா இருந்தா என்னைக்கோ அவன் என்ன பண்ணிருக்கலாம், அவன் மடிஞ்சு போயிருக்கலாம், அவனை குறித்து தேவன் வைத்திருக்கிற தரிசனம் மறைந்து போயிருக்கலாம். ஆனால் அவன் விசுவாசம் உள்ள மனிதனாக இருந்ததுனாலே, அந்த விசுவாச பரீட்சையின் வழியாக அவன் வந்ததுனாலே, விசுவாச பரீட்சையில என்ன அவனை புடமிட்டதுன்னு பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது. காலத்திலையும் என்னதான்,
தேவனுடைய வார்த்தை தான் அவனை புடமிட்டுச்சு. சரிங்களா? ஸோ ரெண்டாவது என்ன சொன்னங்க? விசுவாச பரீட்சை. ஸோ இது வந்து நீங்க வந்து நெருப்பின் வழியாக கடந்து செல்லுகிறதான ஒரு பொன், கோல்டு. அதை சுத்திகரிக்கணும்னு என்ன பண்ணுவாங்க? நெருப்பில் அதை என்ன பண்ணுவாங்க? சுத்தம் பண்ணுவாங்க. நீங்கள் சோப்பு போட்டாலும் கழுவ முடியாது, அது நெருப்பில் சுத்திகரிப்பாங்க. அந்த களிம்பு அதை விட்டு நீக்குவாங்க, அசுத்தங்களை நீக்குவாங்க. கடைசி அது எப்படி மாறும்? சுத்த பொன்னாக அது மாறுகிறது. அது வரைக்கும் அது அந்த புடமிடுகிற அந்த அனுபவம் கண்டிப்பாக அவசியமாக இருக்கிறது. ஸோ அந்த புடமிடுவது எதனால நம்ம புடமிடப்படுறோம்? தேவனுடைய வார்த்தையினாலே. தேவனுடைய வார்த்தை 3 விதம் சொன்னேன். ஒன்று என்னதுங்க? எழுதப்பட்ட தேவ வார்த்தை, மாம்சத்தில் வந்ததான தேவ வார்த்தையாக இயேசு. மூன்றாவதா வெளிப்பாடுகள், ஊழியக்காரர் மூலமாகவும் தேவன் நம்மோடு, ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதான ரேமா வார்த்தைகள் என்று சொன்னேன். ஸோ இப்போ முதலாவது நம்ம எந்த பரீட்சையை பாஸ் ஆகணும்? காலம் என்கிற பரீட்சை. ரெண்டாவது பரீட்சை என்னதுங்க? விசுவாசம் என்கிறதான பரீட்சை. இப்போ இந்த நாட்களில் நீங்க விசுவாச பரீட்சை வரும்பொழுது நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? உங்களால தேவனுடைய பிரசன்ஸை அனுபவிக்க முடியல. ஏன்னா நிறைய பேர், நான் சொன்னேன் இல்லைங்களா, எமோஷனா இருக்கிறனால நம்ம என்ன தெரியுங்களா எதிர்பார்ப்போம்? நான் ஜோம் பண்ணும் போது ஆண்டவர் எனக்கு அப்படியே அந்த பிரசனத்தை ஊற்றிட்டாருன்னா அது போதும், வேற எதுவுமே நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை தொட்டாருன்னா போதும். ஆனால் சில நேரங்களில், எல்லா நேரங்களும் ஆண்டவர் உங்களை தொட்டுக்கிட்டே இருக்க மாட்டார். சில நேரங்கள் தேவனுடைய தொடுதல் உங்களால் உணர முடியாது. தேவன் தூரமாக இருக்கிறது போல இருக்கும். ஜோம் பண்ணி ஆண்டவர் கேட்கலையேன்ற மாதிரி நமக்கு சந்தேகம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஃபீலிங்ஸை டிபெண்ட் பண்ணாம ப்ராமிசஸ், வாக்கு தத்தங்களை நம்ம டிபெண்ட் பண்ணணும், அதை சார்ந்து கொள்ளணும். அதனால தான் எப்பயுமே எதை சார்ந்து கொள்றது அவசியம்? உணர்வுகளை சார்ந்து கொள்ளாம வாக்கு தத்தத்தை சார்ந்து கொள்வது அவசியம். ஏன்னா உணர்வுகள் காலையில் ஒன்று இருக்கும், சாயங்காலம் ஒன்று இருக்கும். ஆனால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஸோ வார்த்தையினால உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? நிரப்பணும். அதுக்கு தான் நாளையிலிருந்து 30 நாளைக்கு உங்களுக்கு வசனங்களை கொடுத்துருக்குறோம். வசனங்களை என்ன பண்ணுங்க? மனப்பாடம் பண்ணுங்க. அதை சாப்பாடு மாதிரி சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனம், அதை சாப்பிடுங்க. அதை மாத்திரமே இன்னைக்கு யோசிங்க. விசுவாசம் வளர்றதை நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. நம்மளுடைய உணர்வுகளை சார்ந்து கொள்ளாமல் விசுவாசத்தில் சார்ந்து கொள்ளும் பொழுது விசுவாச பரீட்சையை ஜெயிப்போம். மூன்றாவதா, டெஸ்ட் ஆஃப் பியூரிட்டி, பரிசுத்தத்திற்கான ஒரு பரீட்சை. முதல் பரீட்சை என்ன சொன்னேன்? காலத்திற்கான பரீட்சை. இரண்டாவது பரீட்சை விசுவாசத்திற்கான பரீட்சை. மூன்றாவது பரீட்சை பரிசுத்தத்திற்கான பரீட்சை, டெஸ்ட் ஆஃப் பியூரிட்டி. நம்ம வாசிக்கிறோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுக்கு முதலாவது வந்த பரீட்சை சுத்தத்தை, பரிசுத்தத்தை குறித்து வர்ற பரீட்சை எங்க வருது? போத்திபாருடைய மனைவி. அவன் நினைச்சிருந்தா அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? யாருமே எதுவும் சொல்லலை, யாரும் எதுவும் பார்க்கல. என்ன பண்ணியிருக்கலாம்? அவன் தாராளமாக போத்திபாருடைய மனைவியோடு அவன் பாவம் செய்திருக்கலாம். ஆனால் அவன் கேட்குற ஒரு கேள்வி, என்னுடைய தேவனுக்கு விரோதமாக இப்படி ஒரு பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? ஒருவேளை மனசு விட்டு போயிருந்தானா அவன் என்ன யோசிச்சிருப்பான்? ஆண்டவர் கனவு கொடுத்தாரு, ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் எங்கள் அண்ணனுங்க குழியில் போட்டானுங்க, இப்போ நேரம் இங்கே வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் இதெல்லாம் செய்கிற மாதிரி இல்லை, அதனால பசாம என்ன பண்ணிடுவோம்? நம்ம இச்சைக்கு விட்டு கொடுத்துருவோம். எதுக்கு? பரிசுத்தமாக இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வி வந்திருக்கா உங்களுக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பிரயோஜனம்? எந்த நன்மையும் வரலையே, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே. ஆனா யோசேப்பு புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன தெரியுங்களா? இந்த பரீட்சையில் முக்கியமான இன்னொரு பரீட்சை, என் பரிசுத்தத்தை இந்த நாட்களிலே காத்துக்கொள்வது. ஏன்னா பொதுவா நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, மனிதனுடைய மூளை இது எப்படி வேலை செய்யும்னா, ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்கும்படியாக காத்துக்கிட்டு இருப்போம். காத்திருக்கிற காரியம் தாமதமாகும் போது நம்ம வேற ஒரு ஆப்ஷனை தேட ஆரம்பிச்சிருவோம், வேற ஒரு காரியத்தை தேட ஆரம்பிச்சிருவோம். இப்போ யோசேப்புக்கு வந்ததான வார்த்தை, நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்லாம் தேவன் சொன்னாரு, கனவு அது மூலமா தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா அவனுடைய லைஃப்ல என்ன இருந்தது தெரியுங்களா? பொறுமை இருந்துச்சு. ரொம்ப பொறுமையா இருந்தான், விசுவாசத்தோட இருந்தான், காலத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். மூன்றாவது அவன் இருந்தது என்ன தெரியுங்களா? பரிசுத்தம். ஸோ இங்க நல்லா கவனிக்கணும். எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க.
கண்ணை மூடி பிரசங்கத்தை கேட்குற சபை நம்ம சபையாக தான் இருக்கும். கண்களை மூடி அப்படியே மெய்மறந்து பிரசங்கத்தை கேட்கக்கூடாது. கண்ணை திறந்து பாருங்க, கவனிங்க. நான் சொன்னேன், இதில் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா சத்தியமாக ஃபெயில் ஆகிடுவீங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் உங்களை பயமுறுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க, நல்லா கவனிக்கணும். மூன்றாவது பரீட்சை என்னதுங்க? பரிசுத்தத்திற்கான பரீட்சை. இந்த பரிசுத்த பரீட்சையில் யோசேப்பை போல எல்லா சூழ்நிலைகளிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னு சொல்லி சொன்னா, இந்த நாட்களிலே ஹியூமன் மைண்டுக்கு என்ன மாதிரி ஃபீடு வருது? ஃபீடுன்னு என்ன தெரியுங்களா? என்ன இன்புட் வருது தெரியுங்களா? கொஞ்ச நேரம் ஒரு காரியத்துக்காக காத்திருப்போம், அது நடக்கலையா, என்ன பண்ணு, விட்டுத்தல்ல, அடுத்த ஆப்ஷனுக்கு போ. ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? வேகமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இயேசுவையே நம்பி நம்பி என்னத்தை கண்ட நீ ஒன்றும் நடக்கல இல்லையா? வாலிப பிள்ளைகளுக்கு ஒருவேளை அந்த சோதனை வரலாம். இயேசுவுக்காக பரிசுத்தமா இருக்கிறேன் என்னத்தை கண்ட? ஒன்றும் நடக்கலையே. பரிசுத்தத்தை கொஞ்சம் விட்டு கொடு. சாக்ரிஃபைஸ் யுவர் ஹோலினஸ். கொஞ்சம் பாவம் செய், லைட்டா கொஞ்சம் இச்சை, லைட்டா கொஞ்சம் அந்நிய நுகம், லைட்டா கொஞ்சம் தேவையில்லாதது ஏதோ ஒன்று, லைட்டா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட். ஆனா தேவன் இந்த நிபந்தனைகள் எல்லாம், இந்த கட்டளைகள் எல்லாம், இவ்வளவு வசனம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்றது எதுக்கு தெரியுங்களா? பேதுரு அழகா சொல்றாரு. 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கப்பா. இதுக்கு தான்டா நான் மெனக்கட்டி இவ்வளவு சொல்றேன். உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு தான் இத்தனை கட்டளை. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்டர், இது ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது. அவங்களுடைய ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்போது அந்த பாஸ்டர் வந்து அவங்களுடைய சபையினுடைய காரியங்களை வச்சு ரொம்ப இதாக சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவங்க சொன்னார், எங்கள் சபையில் இருக்க வாலிப பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனையாக இருக்குப்பா, ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஜோம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் தேவனுடைய இதை விட்டு விலகுறாங்க அப்படின்னு. அப்போது கரெக்டாக ஒரு வாலிப பொண்ணு வந்துச்சு. வந்தோடனே பாஸ்டரை பார்த்தோன்னா, பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னுச்சு. இவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்த கோவத்தில் அந்த பக்கம் திரும்பி, எந்த லார்டை நான் ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நான் இந்த கேள்வியை நானும் எதிர்பார்க்கல, அந்த பொண்ணும் எதிர்பார்க்கல. எந்த லார்டை நான் பிரைஸ் பண்ணணும்? பிரைஸ் தி லார்டுன்னு என்னை பார்த்து சொல்ற, நான் எந்த லார்டை பிரைஸ் பண்ணணும்? அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்படியே போயிடுச்சு. என்கிட்ட பேசிட்டு இருந்த கோவத்தில் பேசினாரா இல்லை என்னன்னு எனக்கு புரியல. இப்போ என்கிட்ட திரும்பி, எந்த லார்டை பில்லி நான் பிரைஸ் பண்றது? தேவ சித்தத்தை செய்யறன்றதுக்காக பிரைஸ் லார்டுன்னு சொல்றதா, இல்லை தேவ சித்தத்தை விட்டு வெளியே போறதுக்காக பிரைஸ் லார்டுன்னு சொல்றதா? அப்போ பிரைஸ் லார்டு எதுக்காக? அவர் கேட்ட கேள்வி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சர்ச்சுக்கு வந்துச்சான்னு கூட தெரியல எனக்கு. ஸோ பாருங்க, இதுதான் காரணம். என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்? தேவன் நன்மையை செஞ்சாருன்றதுக்காகவும், தேவன் இனிமே நன்மையை செய்வாருன்றதுக்காகவும் தானே ஸ்தோத்திரம் பண்றோம். ஆமா தானுங்க? அப்போ நன்மைலாம் எங்க இருந்து வருது? தேவ சித்தத்தினாலே, தேவ விருப்பத்தின்படி நடக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய காரியங்களிலே ஒரு சில காரியங்களை வைத்துக்கொண்டு பரிசுத்தமில்லாத ஒரு சில காரியம் உள்ள வரும் பொழுது நமக்கு பொறுமை இழந்துடுறோம். நமக்கு கர்த்தர் எப்படி ஒரு நன்மையை தருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துடுது. கர்த்தர் இந்த காலத்துக்கு மேலே நமக்கு போய் ஒரு நன்மையை தருவாரா? சாராள் கேட்ட கேள்வி மாதிரி தான். ஆனால் ஆபிரகாமுக்கு இருந்தது விசுவாசம். சாராளுக்கு லைட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மேபி ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் சிரிக்கல, ஆனால் சாராள் நகைத்தாள். இந்த வயசுல குழந்தை பிறக்கணும்னா வீட்டுக்குள்ள இருந்து சிரிக்கிற சத்தம் வெளியில தேவதூதனுக்கு கேக்குது. இந்த வயசுல போய் எனக்கு குழந்தை பிறக்க போதா? என்னுடைய கர்ப்பம் செத்து போய் பல வருடங்கள் ஆகுறது, இப்ப போய் என்ன நான் பிள்ளை பேக்க போறேன்னு அவ சிரிக்கிறா, நக்கலா சிரிக்கிறா. அப்ப பாருங்க, விசுவாசம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது. ஸோ இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய சவால் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதா இருக்கிறது. ஸோ இந்த நாட்களிலே நான் பாருங்க, நான் ஒரு டெக்ஸ்ட் நான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன், நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்க. பியூரிட்டி இஸ் சூசிங் அ பிரிசன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் பிஃபோர் யூ என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை தரணும் அப்படின்னா ஒரு சில உணர்வுகளை, பரிசுத்தம் இல்லாத ஒரு சில எண்ணங்களை போட்டு ஜெயிலில் அடைக்க வேண்டியது அவசியம். ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இங்க யோசேப்பு என்ன பண்றாரு தெரியுங்களா? பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி, நல்லா கவனிக்கணும், எங்க போத்திபாருடைய மனைவியிடத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அதுக்கு பதிலா அவருக்கு ஏதோ நன்மையா நடந்துச்சு, அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க.
ஆனா ஜெயிலில் இருந்தாலும் யோசேப்பு ஒன்றை புரிந்து கொண்டான், நான் ஜெயிலில் இருந்தாலும் நான் சிறையிலே அடைக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? என்னுடைய பாவம். என்னுடைய பாவத்தை பிடிச்சி நான் என்ன பண்ணணும்? அதை பிடிச்சி நான் சிறையில் அடைக்கணும். நான் சிறையில் இருக்கிறது மேட்டரே கிடையாது. தேவன் என்னை எங்கிருந்து வேணா என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். ஆனா நான் கட்டுப்படுத்த வேண்டியது, நான் சிறையில் அடைக்க வேண்டியது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் இருக்கிறதான பாவகுணம். இன்ஃபேக்ட் ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய ஆளாகி ஜெயில அவன் கண்ட்ரோலில் இருக்குது. தேவ கிருபை அவன் மேல் இருந்ததுனாலே கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அங்க இருக்கிறது அந்த ஜெயில் அதிகாரியினுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைக்க பண்ணி, கிட்டத்தட்ட அங்க நடப்பு எல்லாமே யார் கண்ட்ரோல்ல இருக்குது? யோசேப்பு கண்ட்ரோல்ல இருக்கு. பாருங்க, இதுதாங்க தேவ தயவு. காரணம் என்ன? பரிசுத்தத்தை பாவமான அந்த இடத்துல வெளிப்படுத்தினா பாவத்தை தன்னுடைய இருதயத்திலிருந்து தூக்கி அதை சிறையில் அடைத்தான். பரிசுத்தத்தை தன்னுடைய அலங்காரமாக அவன் தரித்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் பரிசுத்த பரீட்சையிலே பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்மளை புடமிடுவது என்ன தெரியுமா? தேவனுடைய சொல்லுங்க என்னதுங்க? ஏங்க 5 பரீட்சை 3 பரீட்சை சொல்லிட்டேன். இந்த 3 பரீட்சையில பாஸ் ஆகிறதுக்கு நமக்கு என்னதான் ஒரே பதில்? சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையில 3 டைப் சொன்னேன். முதலாவது என்னது? வசனம். இரண்டாவது என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள், அவர் மாம்சத்தில் வந்தவர் பேசின வார்த்தைகள். மூன்றாவதா ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதான வார்த்தைகள். இது 3மே நம்மளை என்ன பண்ணும்? கால பரீட்சையிலே நிலை நிற்க வைக்கும், விசுவாச பரீட்சையிலே நிலை நிற்க வைக்கும், பரிசுத்த பரீட்சையிலே நிலை நிற்க வைக்கும். 4வது வரலாம். The test of forgiveness. மன்னிப்பு என்கிறதான பரீட்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கப்புறம் அவனுக்கு வந்த உயர்வு எதனால வந்துச்சு தெரியுமா? Because he forgave his brothers. அவன் தன்னுடைய சகோதரர்களை அவன் மன்னித்தான். யோசேப்பு அவனுக்கு நினைச்சிருந்தா பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? ஏன்னா யாருன்னு அவங்க கண்டுபிடிக்கல. இவன் பெரிய ஆளாகி தாடி கடிலாம் வளர்த்து ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கும் போது அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? என்னைய வாடா வச்சு நீங்க எல்லாம் கேம் ஆடினீங்க, இருங்கடா உங்களை என்ன பண்றேன் புட்டிச்சு ஜெயிலில் போடுறேன்னு கூட வந்த எல்லா சகோதரர்களையும் என்ன பண்ணியிருக்கலாம்? அவன் ஜெயிலில் போட்டிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியே போங்கடான்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி தழுவி கொண்டு அழுகிறான். அவன் சொல்றான், நீங்க வித்து போட்டீங்களே உங்க தம்பி யோசேப்பு, அந்த யோசேப்பு நான் தான். அவனுங்களுக்கு பேச்சு மூச்சே இல்லை, பயம் ஒரு பக்கம். ஏன்னா யோசேப்பு இப்ப நம்மளை விட இப்ப எங்க இருக்கிறாரு? பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாரு, என்ன வேணா பண்ணலாம். ஆனா அப்ப யோசேப்பு சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா தேவனோ இந்த தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, நீங்க நானு நம்ம குடும்பம் எல்லாம் நம்ம சந்ததி சந்ததியா இந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்படுறதுக்கு தேவன் இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய இருதயம் பாருங்க யோசேப்புக்கு. எப்படி அவன் மன்னிச்சிருக்கணும் இல்லைங்களா? தன்னுடைய சகோதரர்களை மன்னிச்சான். இன்னைக்கு வாக்குத்தத்தம் அநேகருடைய வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? மற்றவங்களை மன்னிக்கல. நம்ம மற்றவங்களை மன்னிக்கலனா தேவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இழந்து விடுவோம். ஹல்லேலூயா. So when you are forgiving, நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் பொழுது you are declaring that your future is bigger than your hurt. நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது நீங்க செயல்ல என்ன தெரியுங்களா சொல்றீங்க? என்னுடைய காயங்கள் உண்மைதான். யோசேப்பு காயப்பட்டது உண்மைதானே? ஆமா, அண்ணனுங்களே வித்துட்டானுங்களேன்னு காயப்பட்டது உண்மைதான். ஆனா என்னுடைய காயங்களை விட என்னுடைய எதிர்காலம் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு உணர்ந்தவன் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய காயங்களே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால மன்னிக்கவே முடியாது. ஆனா நீங்க என்ன எதை தெரியுங்களா ஃபோக்கஸ் பண்ணணும்? தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்கள், தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள், எதிர்காலத்தில் அவர் உங்களுக்கு தருகிறதான நன்மைகள், அதன் மேல் உங்களுடைய கவனம் இருக்கும் பொழுது காயத்தை விட்டு ஒருவரை மன்னிப்பது உங்களுக்கு எளிதானதாக இருக்கும். ஹல்லேலூயா. Don't focus on your hurt. உங்கள் காயங்களின் மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்தாதீர்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். மன்னிப்பது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹல்லேலூயா.
ஆமென். 4 காரியங்களை சொன்னேன். முதலாவது என்னது? கால பரீட்சை. இரண்டாவதா விசுவாச பரீட்சை. மூன்றாவதா பரிசுத்தத்தின் பரீட்சை. நான்காவதா மன்னிப்பின் பரீட்சை. கண்டிப்பா மன்னிக்க வேண்டிய சூழ்நிலையிலும் மன்னிக்கிறவர்களையும் மன்னித்தாக தான் வேண்டும். மன்னிக்கலன்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நம்மால தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப அந்த மன்னிக்கிற டைம்லையும் நம்மளை புடமிடுவது என்னதான்? தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் சங்கீதம் 105:19 வாசிச்சோம். கர்த்தருடைய, வாசிங்களேன், அதுதான் நம்மளுடைய மெயின் வசனமே. கர்த்தருடைய வசனம் வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இது புடமிடுறதுக்கு நம்ம அளவு பண்ணணும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த ஒரு சொப்பனத்தை காமிச்சிருக்கிறார், ஒரு தரிசனத்தை காமிச்சிருக்கிறார். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? ஒரு பரீட்சை எழுதுறீங்க, மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் கர்த்தர் நம்மை புடமிடுவது, சபையாய் நம்மை புடமிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிக்கும் போது, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு சித்தமானா இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். அதுலேயும் நம்ம என்ன தெரியுங்களா பண்ண போகிறோம்? ஆண்டவர் நான் சொன்ன, ஆண்டவர் இன்னும் மூணு கட்டத்துக்கு ஆண்டவர் பேரெல்லாம் கொடுத்துட்டார் எனக்கு. என்ன ஜெபிக்கணும், அந்த ஜெபத்தினுடைய அஜெண்டா என்னன்னு சொல்லிட்டார். ஆகினாலே அடுத்த அந்த 21 நாட்கள் கரெக்டாக அதே தான். என்ன தெரியுங்களா? சுத்திகரிப்பு, புடமிடப்படுதல். 21 days அதை மாத்திரம் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். மற்ற பிரச்சனையெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருவோம். அது சரியில்லை, இது சரியில்லை, அது மாறணும், இதை மாறணும், கடன் மாறணும், வீடு மாறணும், சொத்து மாறணும், எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுங்களா கேட்க போகிறோம்? என்னை சுத்தமாக்குங்க, என்னை புடமிடுங்க, நெருப்பினால என்ன சுத்திகரிங்க. ஸோ ஆகையினாலே தயவு செய்து அதற்காக ஆயத்தமாங்க. இன்னிலேருந்தே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னை அதிகமாய் புடமிடும், உம்முடைய வார்த்தை என்னை புடமிடுவதாக, உம்முடைய வார்த்தை என்னை சுத்தமாக்குவதாக என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களோடு பேசுவார். ஐந்தாவதா, the test of perseverance, விடாப்பிடியாகி இருக்கிறதான பரீட்சை, கர்த்தரை விட்டு விலகாம இருக்கிற பரீட்சை. ஐந்தாவதா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் தான் தேவன், ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, ஆசீர்வாதம் கண்ணுக்கு எட்டுற தூரத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா தேவன் என்ன பண்ணிடுறோம்? மறந்து போய் விடுகிறோம். தேவன் நம்முடைய நினைவில் இருப்பதில்லை. ஆனால் பாட்டு மட்டும் ஆராதனை என்ன பண்றோம்? என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். உயிரோடு கலந்தவர்னா எந்நேரமும் அவருடைய நினைவா இருக்கணும் இல்லையா? ஆனால் நம்மளுடைய நினைவெல்லாம் என்ன இருக்குது? எப்போ அதை செய்வோம், எப்போ இதை செய்வோம், எப்போ அது வரும், எப்போ இது வரும், இந்த மாதிரி எத்தனையோ ஃபினான்ஸு, பொருளாதாரம், அப்புறம் குடும்ப காரியம், புருஷன் பொண்டாட்டி சண்டை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், திருமணம், பிள்ளை, படிப்பு, இப்படி எல்லாத்தின் மேலேயும் இன்னும் ஏக்கம் ஓடிட்டு இருக்கும் போது எப்படி என் உயிரோடு கலந்தவரேன்னு சொல்றது? அது பொய். அப்போ இதுக்கு தேவை என்ன தெரியுங்களா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் கடைசியா இல்லை, எப்பயுமே முதலாவது நான் ஓடி போய் நிற்க வேண்டிய இடம் எது தெரியுங்களா? தேவனுடைய பிரசன்னம். காரணம் என்ன? அது ஒரு பெரிய பரீட்சை. தேவனை விட்டு விலகாம, விசுவாசத்துல விலகாம, என்னுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பாம, என்னுடைய நம்பிக்கையை பொருளின் மேலேயோ, நண்பன் மேலேயோ, நபர் மேலேயோ, சூழ்நிலையின் மேலேயோ, பணத்தின் மேலேயோ வைக்காம தேவன் மேலே வைப்பது. இதுதான் ஐந்தாவது பரீட்சை. ஆனால் இந்த ஐந்தாவது பரீட்சையில் மற்ற பரீட்சையெல்லாம் பாஸ் ஆகி ஐந்தாவது பரீட்சையில் ஃபெயில் ஆனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 5 எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். 5 எக்ஸாம். முதல் எக்ஸாம் என்னதுங்க? டெஸ்ட் ஆஃப் டைம். ரெண்டாவதா கால பரீட்சை. ரெண்டாவது பரீட்சை என்னது? விசுவாச பரீட்சை. மூணாவதா பரிசுத்த பரீட்சை. நான்காவதா மன்னிப்பின் பரீட்சை. ஐந்தாவதா தொடர்ச்சியா விடாப்பிடியாய் தேவனை பற்றி கொண்டிருக்கிற பரீட்சை. 5 பரீட்சையை சொல்லிட்டேன். இந்த 5 பரீட்சையிலையும் பாஸ் மார்க்லாம் கிடையாது. அப்படியே ஜஸ்ட் பாஸ். ஒரு 35 மார்க் ஆண்டவர் போட்டார்னா போதும். ஆண்டவர் இதில் பாஸு ஃபெயில், இதில் எடுத்தா 100 தான், இல்லைன்னா முட்டை. சரிங்களா? அதில் வேற காமெடின்னு சொல்லிட்டு டீச்சருங்கெல்லாம் சொல்லுவாங்க பாரு, பெரிய முட்டை வாங்கியிருக்கேன், இந்த வாங்கிட்டு போய் வீட்டில் பொறிச்சு சாப்பிடு. பசங்களுக்கெல்லாம் கோவமாக வரும், டீச்சர் காமெடி பண்ணுறாங்களாம், காமெடி. ஸோ நான் சின்ன வயசில் படிக்கும் போதே எங்கள் டீச்சர்லாம் அப்படி சொல்லுவாங்க, பாரு பெரிய முட்டை வாங்கியிருக்கேன், வீட்டுக்கு போய் பொறிச்சு சாப்பிடு அப்படின்னோடனே பசங்களுக்கு கோவமாக வரும். டே காமெடின்னு நினச்சிட்டு இவங்களை நம்மளை கடுப்பேற்றுறாங்க இந்த டீச்சர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி 1 வாங்கினா 100, இல்லைன்னா முட்டை. சரிங்களா? வீட்டுக்கு போய் பொறிச்சு சாப்பிடுங்க.
அவ்வளவுதான். சோ 5 பரீட்சை. முதலாவது பரீட்சை காலம். காலத்திற்காக காலம் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிட வேண்டும். இரண்டாவதா விசுவாச பரீட்சை. விசுவாசம் நம்மிடத்தில் பெருகும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிட வேண்டும். மூன்றாவதா பரிசுத்த பரீட்சை. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நான்காவதா மன்னிப்பின் பரீட்சை. மற்றவர்களை மன்னிப்பதற்காக கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிட்டு நம்மை பரிசுத்தமாக்கி மற்றவரை மன்னிப்பதற்காக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஐந்தாவதா விடாப்பிடியான ஒரு பரீட்சை. தேவனை பற்றி கொண்டிருக்கிற ஒரு பரீட்சை. எந்நேரமும் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மாத்திரமே பற்றி கொண்டிருக்கிறதான ஒரு இருதயம். இது எங்கிருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வருது. இந்த 5 பரீட்சைக்கும் ஒரே பதில் தான், கர்த்தருடைய வார்த்தை. அது நம்மளை புடமிடணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த 5 பரீட்சையிலையும் நான் பாஸ் ஆகணும்னா என்ன தயவு செஞ்சு புடமிடுங்க. உங்க வார்த்தை என்ன புடமிடட்டும். இந்த வார்த்தை 3 விதத்தில் வெளிப்படும். ஒன்று எழுதப்பட்ட தேவ வார்த்தை. இரண்டாவதா இயேசுவின் மூலமாய் பேசப்பட்ட தேவ வார்த்தை. மூன்றாவதா ஆவியானவர் மூலமாய் பேசப்படுகிற ரேமா வார்த்தை. இந்த வார்த்தைகள் தான் நம்மளை புடமிடணும். ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு பழகுங்க. ஆண்டவரே நான் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், பரிசுத்தத்துல நான் உறுதியா இருக்கணும், காலம் தாமதம் ஆனாலும் நான் உம்மை பற்றி கொண்டு இருக்கணும், நான் மற்றவரை மன்னிக்கணும், நான் எப்பொழுதும் விடாப்பிடியாய் உம்மையே பற்றி கொண்டு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கேட்கலாமா? நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். 5 காரியம் தான். இன்னைக்கு நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனா நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆகினாலே தேவனுக்கு சித்தமானா இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம், ஆழமாக பேசலாம். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார். கர்த்தர் நம்மை புடமிடுவது அவசியம். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் பரீட்சையை போல ஒரு காலங்களை வைத்திருக்கிறது அவசியம். இந்த பரீட்சை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறது. இது யாரையும் பார்த்து காப்பி அடிக்க முடியாது, யாரையும் ஆள் மாறாட்டம் பண்ண முடியாது. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பரீட்சையை நீங்க தான் எழுதியாக வேண்டும். கர்த்தர் அந்த பரீட்சையை நீங்கள் எழுதும்படி உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஆகையினால் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்திலே வாயை திறந்து நம்ம எல்லாரும் கேட்கலாமா? முடிந்தால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொண்டு, கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்னை புடமிடுவதாக என்று சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? உங்க கரங்களை உயர்த்துங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்னை புடமிடுவதாக, உம்முடைய வார்த்தை என்னை புடமிடுவதாக. காலம் என்கிறதான பரீட்சையில கர்த்தாவே நான் பாஸ் ஆகணும் அப்பா. அப்பா இந்த விசுவாசம் என்கிற பரீட்சையில நான் பாஸ் ஆகணும் அப்பா. பரிசுத்தம் என்கிறதான இந்த பரீட்சையில நான் ஆண்டவரே நான் தேர்ச்சி பெறணும் அப்பா. அப்பா இந்த நாளில் மன்னிப்பு என்கிறதான இந்த பரீட்சையில நான் தேர்ச்சி பெறணும். நான் விடாப்பிடியாய் உம்மை பற்றி கொண்டிருக்கிற அந்த பரீட்சையில நான் தேர்ச்சி பெறணும் அப்பா. இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் பரலோகத்தில் இழந்துருவனே, பரலோக மீட்பை இழந்துருவனே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துருவனே, வாக்குத்தத்தை இழந்துருவனே. ஆனா இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் அளவு எங்களை புடமிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. கர்த்தாவே அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும் அளவும் உம்முடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று சொல்லி, ஆகையினாலே எழுதப்பட்ட உம்முடைய வார்த்தை, இயேசுவின் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தைகள், ஆவியானவர் மூலமாய் தேவன் எங்களோடு பேசுகிற ரேமா வார்த்தைகள் எங்களை புடமிடுவதாக. கையை உயர்த்தினவங்க எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்னை புடமிடுவதாக, உம்முடைய வார்த்தை என்னை புடமிடுவதாக. தேவனுடைய ஆவியானவர் என்னை சுத்திகரிப்பீராக. இந்த நாட்களில் அதிகமான சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறீங்களே, நாங்களும் எங்க சபையும் சுத்திகரிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்களே அப்பா. அதுதான் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தருகிற, நீங்க எங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் அப்பா இந்த நாளிலே எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு வசனத்தினாலே புடமிடப்பட்டவர்களாய் தேவனுடைய அக்கினியினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. சுத்திகரிக்கப்படாத வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, புடமிடப்படாத சபை, மாம்சத்தின்படி நடத்தப்படுகிற சபை, அதுல பிரயோஜனம் இல்லை, அதுல இயேசுவே இல்லை. மாம்சத்துல நடத்தப்படுகிற சபையில இயேசப்பா இல்லை. ஆகையினாலே இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். தயவு செஞ்சு உங்களுக்காக ஜெபிக்கிற அதே நேரத்தில் நம்ம சபைக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையில் இந்த நாட்களில் விசுவாசத்தை விட்டு வலுவி போகிறதான அநேக சூழ்நிலைகளை சத்ரு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் முரண்டு செய்து முரட்டாட்டமாய் நடக்கிற காரியங்களை சத்ருவானவன் எழுப்பி கொண்டிருக்கிறான். நம்ம அந்த மனிதர்கள் மேல கோவப்பட வேணாம். ஆனா இந்த சூழ்நிலைகளை எல்லாம்
நம்ம சபைக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறதான சத்துருவுக்கு எதிராய் நம்ம ஜெபித்து, நம்ம இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, எங்க சபையில இந்த புடமிடுதல் நடக்கட்டும். எங்க சபையில ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எங்க சபையில ஒவ்வொருவரும் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? உண்மையாலுமே சபைக்காக பாரப்பட்டு ஒரு நிமிஷம், ஆண்டவரே எங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க சபையில் இருக்கிற எல்லாரும் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்ப்பா. எங்க சபையில் இருக்கிற எல்லாரும் உங்களுடைய வார்த்தைக்கு இணங்கி நடக்கணும்ப்பா. இதுவரைக்கும் முரட்டாட்டம் செஞ்சவங்களா இருக்கலாம், இதுவரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை செய்தவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாட்களிலே எங்கள் சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. உங்க ஆண்டவரே, உங்களுடைய பரலோக அக்கினியினால் எங்களுடைய சபையை சுத்திகரித்து கொண்டிருக்கிறீரே. எங்களை புடமிடுகிறீரே. உம்முடைய வார்த்தைகளை புடமிடுகிறதை அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாள் எங்கள் சபையை மென்மேலும் பரிசுத்தப்படுத்தும், மென்மேலும் பரிசுத்தப்படுத்தும், மென்மேலும் பரலோக அக்கினி இறங்கி எங்களை சுத்திகரிப்பதாக. பரிசுத்தம் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பரிசுத்தமாக்கப்பட, இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையினாலே புடமிடப்பட நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களை பரீட்சித்து பார்த்து நாங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவதாக. ஜீசஸ், thank you Lord. Holy Spirit, thank you. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் இந்த நாட்களிலே தீவிரமாய் என்னுடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிறவர் யார், என்னுடைய வார்த்தையை கைக்கொள்ளாதவர் யார் என்கிறதான பெரிய வித்தியாசத்தை நான் இந்த நாட்களிலே நான் காண்பிக்க போகிறேன். I'm going to make a huge difference between the people who obey and the people who disobey my words. என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களையும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை நான் இந்த நாட்களிலே ஏற்படுத்த போகிறேன். இது கண்கள் காணும், சபை காணும், மக்கள் பார்ப்பார்கள், மக்கள் பார்த்து தேவ மகிமையை உணர்வார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. தீவிரமாய் இதை இவர் செய்து முடிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் இதற்காக வைராக்கியம் பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இதற்காக வைராக்கியம் பாராட்டி இருக்கிறார். தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். வேற எதை பார்த்தும் அவர் அசந்து போவதே கிடையாது. அவர் வேற எதை பார்த்தும் மயங்கி போகிறவர் கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவனை கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாட்களிலே ஒரு வித்தியாசத்தோடு எடுத்து நிறுத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் எங்கள் சபையும் எங்கள் குடும்பமும் இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த இருதயத்தை தாங்க. உங்க வார்த்தைகளை புடமிடட்டும். இந்த 5 விதமான பரீட்சைகளிலே நாங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாய், விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களாய், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டவர்களாய், பொறுமையாய் இருக்கிறவர்களாய், மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய், விடாப்பிடியாய் உமையே பற்றி கொண்டிருக்கிறவர்களாய், பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உதவி செய்யும். தடைகள் எல்லாம் மாற்றும். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், வழிநடத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உண்மையாலுமே